ரொம்ப நாளாச்சு மக்களே தனியாக ட்ரிப்பு போய், அதுவும் பைக்கில். எங்கே போகிறேன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம திருவையாறுல இருக்கிற ஐயாரப்பர் கோவிலுக்கும் குகை முருகன் கோவிலுக்கும் ஒன் டே ட்ரிப்பா போக போறோம். வாங்க போகலாம். ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். திருவையாறு ரீச் பண்ணிட்டோங்க. ஐயாரப்பர் கோவில் என்ட்ரு ஆகுறோம். ஐயாரப்பர் பேரு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி திருவையாறு பேரு ரீசனை பார்க்கலாம். 4 துணை ஆறுகளோட 5வது ஆறா காவிரி ஆறும் இந்த ஆறை கடக்கிறதுனால ஐயாறு திருவையாறுன்னு பெயர் பெற்றதுங்க. ஸோ இப்போ நம்ம கோவிலோட நேமுக்கு வருவோம். வேற என்னங்க, அதே கான்செப்ட் தான். அந்த 5 ஆறுகளோட பேரு சொல்றேன், கேட்டுக்கோங்க. வெண்ணாறு, வெட்டாறு, கொள்ளிடம், குடமுருட்டியோட காவிரியும் சேர்ந்து ஓடுறனால இந்த பேர் வந்துச்சுங்க. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. உள்ள போய் தரிசனத்தை முடிச்சுட்டு மீதியை சொல்றேன். ஆல்மோஸ்ட் மணி 12 ஆச்சுங்க. உள்ள போறப்ப இப்போ மணி 12:30 இருக்கும். கூட்டம் ரொம்ப இல்லைங்க, அதனால ஃப்ரீயா சாமியை பார்த்தாச்சு. 1500 வருஷத்துக்கு மேலான பழமையான இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி, அப்படியே இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமா? நிறைய இருக்கு மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. காசிக்கு நிகராக சொல்கிறாங்க இந்த கோவிலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் தன்னைத்தானே பூஜை செய்து கொண்டாருங்க. அப்புறம் பஞ்சநதீஸ்வரர் கோவில்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. பாடல் பெற்ற தலத்தில் 51வது சிவன் கோவிலாக இருக்குதுங்க. தட்சண கைலாயம், தென் கைலாயம் மற்றும் வட கைலாயம் என 3 கைலாயத்தையும் உள்ளடக்கிய இந்த கோவில் பூலோக கைலாயம் என்ற சிறப்புமிக்க கோவிலுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிவன் தன்னைத்தானே பூஜித்த பிறகு சுயம்புலிங்கமானாருங்க. அதுக்கப்புறம் கரிகால சோழனால் கட்டப்பட்டதுங்க. கரிகாலனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்த பாண்டியர்கள், பல்லவர்கள், நாயக்கர்கள், இன்னும் பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு விரிவும் படுத்தப்பட்டுச்சுங்க. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அப்பர்னு சொல்ற திருநாவுக்கரசர் சிவனே நேரில் காட்சியளித்த கோயிலாகவும் திகழுதுங்க. இங்க நம்மளை பத்தி நிறைய பேர் பேசாம போயிட்டாங்க. 51 சக்தி பீடத்துல காசி விஷாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சிக்கு நிகரான அம்பாள் இங்கேயும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அம்பாள் பேரு என்னன்னா அறமலர்த்த நாயகி அம்மன்க. இவங்களோட கொள்கை கோட்பாடு தர்மத்துக்கு உகந்ததுங்க. 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவில் உள்ளேயே அழகான குளம் இருக்குங்க. இந்த கோவில்ல எல்லா கோவில்லையும் நடக்கிற பிரதோஷ பூஜை இந்த கோவில்லையும் நடக்குதுங்க. வழிபாடுகளும் வேண்டுதல்களும் இந்த கோவில்ல நடக்குதுங்க. இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க திருவையாறு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்குங்க. போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வடகைலாயம், தென்கைலாயம், இந்த 3 கோயில் வந்து சிவன் வந்து தன்னை
தன்னைத்தான் யோசித்து கொண்டார். அதனால புகழ்பெற்ற போனா மோட்சம் கிடைக்கும். ஆனா ஐயாரப்பரை நினைச்சாலே மோட்சம் கிடைக்குங்க. ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வைரலான ஒரு கோவிலுக்கு தாங்க அடுத்து போக போகிறோம். இந்த பயணத்தோட அடுத்த கோவிலான குகை முருகன் கோவிலுக்கு தாங்க போகலாம் வாங்க. இங்கேருந்து 39 கிலோமீட்டர் வருதுங்க. மணி இப்போ ஒரு நாளை காலம் இருக்குங்க. மதிய லஞ்சை முடிச்சுட்டு பொறுமையாக முருகன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் பல குகை மற்றும் குடைவரை கோயில்கள் இருந்தாலும் டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த குகை முருகன் கோவில் ரொம்ப சிறப்புங்க. மூலிகை நிறைந்த தோரணமலைக்கு நிகரான இந்த 1000 வருட பழமையான குகை முருகனையும் அகஸ்தியர் வழிபட்டார்னு வரலாறு சொல்லுதுங்க. இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் திருமண தடை மற்றும் தீரா நோயும் தீருன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ மக்கள் ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இந்த குகை உள்ள பார்த்தீங்கன்னா பாம்பு சட்டை எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் வரனால கோவிலோட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரமும் கட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கோவிலோட கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இதோட இந்த லாகை முடிச்சுக்கலாம். பாய் மக்களே.